ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்விக்கி டெலிவரி பார்ட்னர் ஆப் எப்படி யூஸ் பண்ணலாம், உள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்துடலாம். போகிறதுக்கு முன்னாடியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பண்ணால் தான் அடுத்தடுத்த வீடியோ போடணும்னு தோணும். ஏன்னா அப்போ தான் புதுசாக சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எதுவும் டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இல்லை அதே வச்சு கூட ஒரு வீடியோ கூட போட்டுடலாம். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? நீங்கள் ஆன்லைன் போகணுன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆன்லைன் ஆகிடும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சர்ச்சிங் ஃபார் ஆர்டர்ஸ் இருக்கா, அதில் எக்ஸ்ப்ளோர் யுவர் சோன். எக்ஸ்ப்ளோர் யுவர் சோன்னு போனோம்னா நம்ம நியர்பை எந்த ஏரியாவில் வந்து நமக்கு எங்கே ஜோன் போட்டிருக்கோமோ, எங்கே புக் பண்ணியிருக்கோமோ அந்த ஜோனை காட்டும். எனக்கு இங்கே காரைக்குடின்றனால காரைக்குடியை காட்டுது. ஓகே, நெக்ஸ்ட்டு மை ப்ராக்ரஸ் டுடேன்னு இருக்கா, அதில் ஏர்னிங் 0, லாகின் அவர் 2 நிமிஷம் தான் லாகின் பண்ணியிருக்கேன். ஆர்டர் 0. நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோமோ அதில் ஏர்னிங்கில் காட்டும். எத்தனை ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணுறோமோ அந்த ஆர்டரில் காட்டும். டெய்லி இன்சென்டிவ் டுடே. டெய்லி இன்சென்டிவ்னா நமக்கு டெய்லி கொடுக்கக்கூடிய இன்சென்டிவ். டெய்லி இன்சென்டிவ்ல நம்ம 100 ரூபாய் ரீச் பண்ணும்போது ஒரு 50 ரூபாய் அவங்க இன்சென்டிவ் கொடுப்பாங்க. 150 ரூபாய் ரீச் பண்ணும்போது இன்னொரு 50 ரூபாய் வரும். 100 ரூபாயில வராது, இன்னொரு 50 ரூபாய் தான் வரும். அதே மாதிரி 225 ரீச் பண்ணும்போது இன்னொரு 50 ரூபாய் வரும். அதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் அடுத்த ரீச் பண்ண அந்த 225 கம்ப்ளீட் பண்ணும்போது அடுத்த 3 இது காட்டும். இதுதான் வந்து டெய்லி இன்சென்டிவ். அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஏர்னிங்குள்ளே போனோம்னா இன்சென்டிவ்ஸ் அண்ட் கேரண்டீஸ். ஓகே, இதான் இன்சென்டிவ். நம்ம டெய்லி இன்சென்டிவ் பார்த்தோம்ல, டெய்லி இன்சென்டிவ் நம்ம 100 ரூபாய் ரீச் பண்ணும்போது 50 ரூபாய், 150 ரூபாய் ரீச் பண்ணும்போது இன்னொரு 50 ரூபா, அப்படியே 50 ஆட் பண்ணிட்டு போவாங்க. இதுக்கான கண்டிஷன் என்னன்னா, நம்ம இன்னைக்கு வண்டி ஓட்டுறோம்னா, இன்னைக்கு டெலிவரி பண்ணுறோம்னா ஒரு ஆர்டர் மட்டும்தான் ரிஜெக்ட் பண்ணியிருக்கணும். அதுக்கு மேலே ரிஜெக்ட் பண்ணோம்னா நமக்கு இன்சென்டிவ் கிடையாது. அடுத்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் 45 நிமிஷம் நம்ம வந்து 7 to 11 அந்த ஷிஃப்ட்டில் லாகின் பண்ணி இருந்துருக்கணும். நான் 3 மணி நேரம் 30 நிமிஷம் தான் இருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு இன்சென்டிவ் கிடைக்காது. நோட் பண்ணிக்கோங்க. நைட்டு 7 to 11 அந்த ஷிஃப்ட்டில் நம்ம 3 மணி நேரம் 45 நிமிஷம் இருந்தே ஆகணும். இருந்தால் மட்டும்தான் அந்த டெய்லி இன்சென்டிவ் கிடைக்கும். இல்லை நான் 500 ரூபாய்க்கு இன்னைக்கு காலிலேருந்து ஓட்டினேன், 500 ரூபாய்க்கு ஓட்டிட்டேன் அப்படின்னாலும் இன்சென்டிவ் கிடைக்காது. நெக்ஸ்ட் வீக்லி இன்சென்டிவ். வீக்லி இன்சென்டிவ் 1100 ரூபாய் ரீச் பண்ணால் 300 ரூபாய் கொடுப்பாங்க. 1400 ரூபாய் ரீச் பண்ணால் ஒரு 150 ரூபாய் எக்ஸ்ட்ரா போடுவாங்க. 2100 ரூபாய் ரீச் பண்ணும்போது ஒரு 200 எக்ஸ்ட்ரா போடுறாங்க. இதுக்கான கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வாரம் ஃபுல்லாக 5 ஆர்டருக்கு மேலே ரிஜெக்ட் பண்ணியிருக்க கூடாது. வாரம் ஃபுல்லாக நீங்கள் மண்டேலேருந்து சண்டே வர, அதாவது ஒரு வீக்கு, அந்த ஒரு வீக்கில் வந்து நீங்கள் 5 ஆர்டர் தான் ரிஜெக்ட் பண்ணியிருக்கணும். அதுக்கு மேலே ஒரு ஆர்டர் ரிஜெக்ட் பண்ணாலும் வீக்லி இன்சென்டிவ் உங்களுக்கு கிடைக்காது. அடுத்த செகண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் அட்லீஸ்ட் 6 ஷிஃப்ட்ஸ். ஸோ வாரத்தில் வந்து நீங்கள் 6 ஷிஃப்ட்டு கண்டிப்பாக முடிச்சிருந்துருக்கணும். திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் கொஞ்சம் ஏர்லியாக வேணால் போயிருக்கலாம், இல்லை நீங்கள் ஷிஃப்ட்டே வராமல் கூட இருந்துருக்கலாம். ஆனால் 6 ஷிஃப்ட்டு நீங்கள் கண்டிப்பாக முடிச்சே இருக்கணும். அந்த 6 ஷிஃப்ட்டுமே 7 to 11 நைட்டு. 7 to 11 3 மணி நேரம் 45 நிமிஷம் நீங்கள் இருந்தே இருக்கணும். இல்லை ப்ரோ ஒரு நாள் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த இன்சென்டிவ் உங்களுக்கு கிடைக்காது. அது 3வது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் அட்லீஸ்ட் 3 மேண்டட்டரி ஸ்லாட். 3 மேண்டட்டரி ஸ்லாட்னா வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாளும் 7 to 11 நைட்டு ஷிஃப்ட் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியா இருக்கணும். மற்ற நாள் திங்கக்கிழமையிலேருந்து வியாழக்கிழமைக்குள்ள நீங்கள் என்னைக்கா ஒரு நாள் அந்த ஷிஃப்ட்டை கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்திருக்கலாம், இல்லை ஷிஃப்ட்டுக்கு வராமல் இருந்திருக்கலாம். இந்த 3 நாளும் நீங்கள் வந்திருந்தால் மட்டும்தான் வீக்லி இன்சென்டிவ் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் இன்சென்டிவ். நெக்ஸ்ட்டு மை ஷிஃப்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங் 5:30 to 9 AM. அடுத்து 9 மணிலேருந்து 12 மணி. ஹை ஏர்னிங் 12 to 4, 1 to 3, 3 to 4, 4 to 7, 7 to 11, 8 to 10. ஸோ அந்த ஸ்லாட் வந்து நான் புக் பண்ணல. நான் இப்போ ஜொமேட்டோ தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். ஜொமேட்டோ ஓட்டிகிட்டு இருக்கிறதுனால ஸ்விக்கி யூஸ் பண்ணுறல. இன்னைக்கு ஆப்புக்குள்ளே வந்ததுனால அந்த ஸ்லாட் எதாவது புக் ஆயிருக்கு. ஹை ஏர்னிங் பார்த்தீங்கன்னா ஸ்விக்கியாக இருந்தாலும் சரி, ஜொமேட்டோ இருந்தாலும் சரி, 12 மணிலேருந்து 3 மணி வரை ஆர்டர் கண்டினியூஸாக இருக்கும். அதே சனி ஞாயிறுலாம் சொல்லவே வேண்டாம், நம்மளை நிற்க கூட வர மாட்டானுங்க, துரத்தி அடிப்பானுங்க. அதே மாதிரி ஸ்விக்கியில் பார்த்தீங்கன்னா நிறையா மேக்ஸ் போனஸ்லாம் போடுவாங்க. மேக்ஸ் போனஸ்ன்னு சொல்லிட்டு சண்டே வரும். இன்னைக்கு வரல,
நாளைக்கு கண்டிப்பாக வரும். மேக்ஸ் போனஸ் தான் நீங்கள் ஒரு ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணும்போதும் உங்கள் உங்கள் இதுக்கு ஒரு 10 ரூபாய் 7 ரூபாய் அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஆயிரும். ஓட்டி என்ன புண்ணியம், 7 கிலோமீட்டர் ஓடினாலும் 30 ரூபா தான் கொடுப்பானுங்க, 2 கிலோமீட்டர் ஓடினாலும் 25 ரூபா தான் கொடுப்பானுங்க. இவனுக்கு வந்து நமக்கு டெலிவரி சார்ஜை கம்மி பண்ணிட்டு இன்சென்டிவ் மேக்ஸ் போனஸ் இந்த மாதிரி கொடுத்து கவர் பண்றாங்க. உங்களுக்கு வேணுங்கிற ஷிஃப்ட்டை நீங்க புக் பண்ணிக்கலாம், புக் பண்ணிக்கிட்டு நீங்க ஓட்டிக்கலாம். ஆனா 7 to 11 நீங்க கண்டிப்பா ஓட்டி தான் ஆகணும். நீங்க ஓட்டினா மட்டும்தான் உங்களுக்கு டெய்லி இன்சென்டிவ்னு ஒன்று கிடைக்கும், வீக்லி இன்சென்டிவ் ஒன்று கிடைக்கும். டெய்லி இன்சென்டிவ் கிடைச்சா மட்டும்தான் நீங்க ஓட்டுறது வந்து உங்க பெட்ரோலுக்கு நீங்க ஈடு கொடுக்க முடியும். இல்லை ப்ரோ என்னால் அந்த 7-11 ஓட்ட முடியாதுன்னா நீங்க ஓட்டவே வேண்டாம். ஸ்விக்கியில் வந்து நீங்கள் ஓட்டணும்னா 7-11 கண்டிப்பாக ஓட்டி ஆகணும், வேற வழியே இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸ்டார்ட் டியூட்டி நவ் டு ஏர்ன் பிக், டெலிவரி பார்ட்னர்ஸ் இன் யுவர் ஜோன் ஏர்ன்டு 575 எஸ்டர்டே. என்னோட பார்ட்னர் வந்து நேற்று வந்து 575 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்காங்களாம். அதனால இன்னைக்கு ஒன்றா நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் சர்ஜ் போனஸ், ரெயின் சர்ஜ் மார்ச் 1 ரெயின் சர்ஜ் கொடுத்துருக்காங்க. ரெயின் சர்ஜில் நம்ம மழை வருதுன்னா அது நேரம் சர்ஜ் கொடுப்பாங்க. அது ஒரு ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணும்போது 10 ரூபாய் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஏர்னிங் அவ்வளோதான் ப்ரோ. நெக்ஸ்ட் மோர் போனோம்னா அவ்வளோதான் ப்ரோ, இது வேற எதுவும் புதுசாக கிடையாது. ஸ்விக்கி ஸ்டோரில் போனீங்கன்னா நமக்கு இந்த ஹெல்மெட்டு, டிஷர்ட்டு, பேகு அந்த மாதிரி ஐட்டம்லாம் வேணுங்கிற ஐட்டம்லாம் வாங்கிக்கலாம். ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா ஃபுல் சைஸ் ஹெல்மெட் 350 ரூபாய் தான் கொடுக்குறாங்க. பரவாயில்ல தான். ஹெல்மெட் நான் வாங்கல, ஆனால் 350 ரூபாய்க்கு நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கம்பெனிலேருந்து கொடுக்கும்போது நல்லா தான் கொடுப்பாங்க. அப்புறம் பேக் 350, டிஷர்ட் 150, ஜாக்கெட் 99, ஹெவி விண்டர் ஜாக்கெட் 199, அல்ட்ரா ஹெவி விண்டர் ஜாக்கெட் 199. ஸ்விக்கியில் வைக்கலாம் ப்ரோ. ஸ்விக்கியில் வந்து எல்லாமே கம்மியாக தான் வச்சுருக்காங்க ரேட் எல்லாம். ஜொமேட்டோவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரேட்டு ஜாஸ்தியாகும். ஷூ பார்த்தீங்கன்னா 600, அப்புறம் ப்ளூடூத் வச்சுருப்பானுங்க. ப்ளூடூத்லாம் 650. அதெல்லாம் நல்லா இருக்குமான்னு தெரில, 650 ரூபா கொடுத்து வாங்க முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டிஷர்ட்டு இதெல்லாம் 350. ஹெல்மெட்லாம் கிடையாது, எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸ்விக்கியை கம்பேர் பண்ணும்போது ஜொமேட்டோவில் எல்லாமே காஸ்ட்லி. அப்புறம் ஓகே பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், subscribe please.